நேற்றுக்கு டவுன் போயிருந்தோம். போகிற வழியிலே பலாப்பழ கடை பார்த்தோம். பலாப்பழ கடையை பார்த்தோன்னே ஐயோ பலாப்பழம் வாசம் வேற தூக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். திரும்பி கிளம்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா பலாப்பழ கடையில் நிப்பாட்டி பலாப்பழம் பார்த்துருந்தோம். ஏதாவது கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம். கடைசியாக 8 கிலோ சைஸில் கிடச்சிச்சு. இந்த பலாப்பழத்துக்கு வந்த கராக்கி பாருங்கள், ஊரில் எல்லாம் அவ்வளோ சக்கை இருக்குங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நானும் பாட்டியும் ஆட்டுக்கு வந்து தலையெடுக்க போகும்போது இந்த பலாப்பழத்தை நிறைய இருந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாமல் கட் பண்ணி அந்த இலைக்குள்ளே வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம். அதாவது கூழம்பழ சக்கைன்னு சொல்லுவாங்க. அது அதிகமாக அந்த சைடு யாரும் விரும்ப மாட்டாங்க. எப்பயுமே திருட்டுத்தனமாக சாப்பிட்ற காய் வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த பலாப்பழம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டிய நிலைமையாக போயிடுச்சுங்க. ஃபைனலாக வாங்கிட்டு வந்த பலாப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பன் ரொட்டி பழம்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. தேன் சுவை மாதிரி இருந்துச்சுங்க. நேற்றும் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு, இன்றைக்கும் மீதி இருந்ததை கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம்.